தொன்மையான தமிழ்நாட்டில் சோழ மன்னன் ஒருவன் வாழ்ந்தான். அவன் தன் நாட்டை நீதியுடனும் அன்புடனும் ஆட்சி செய்தான். அவனிடம் ஒரு வெண்மையான யானை இருந்தது. அது சாதாரண யானை அல்ல, மன்னனின் நெருங்கிய தோழன். அதற்கு பொற்கொடி, மணி, பட்டாடை அனைத்தும் அழகாக அலங்கரிக்கப்பட்டிருந்தது. மன்னன் அதை மிகவும் நேசித்தான். ஒரு நாள் சோழ நாட்டில் பெரிய போர் ஏற்பட்டது. பல வீரர்கள் போரில் காயமடைந்தனர். அந்த சமயத்தில் யானை தன் தும்பிக்கையால் காயமடைந்த வீரர்களை மெதுவாக தூக்கி பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு சென்றது. இதை கண்ட மன்னன் மகிழ்ச்சியுடன் புன்னகை செய்தான். இது சாதாரண யானை அல்ல, உண்மையான வீரன் என்றான். சில நாட்களில் எதிரிகள் மீண்டும் சோழ நாட்டை தாக்கினர். மன்னன் தனது யானையுடன் போர்க்களத்துக்கு சென்றான். தூசி பறக்கும் அந்த போர்க்களத்தில் யானை வீரமாய் நின்று எதிரி படைகளை தடுத்தது. அது தன் மன்னனை காப்பாற்றும் வீரனாக மாறியது. ஆனால் போரில் யானை கடுமையாக காயமடைந்தது. மன்னனை பாதுகாப்பாக பின்வாங்க செய்து தன் உயிரை அர்ப்பணித்தது. மன்னன் அதன் அருகில் வந்து கண்ணீர் வழிந்தபடி அதை தழுவினான். என் தோழனே, நீ என் நாட்டிற்காக உன் உயிரை தந்தாய் என்று மனம் நொந்து கூறினான். அதன் நினைவாக சோழ மன்னன் ஒரு அழகான கோயிலை கட்டினான். அந்த கோயிலில் யானையின் சிலை நிறுவப்பட்டது. மக்கள் தினமும் மலர் வைத்து தீபமேற்றி அந்த யானையை வணங்கினர். அந்த நாள் முதல் அந்த யானை வீரமும் நம்பிக்கையும் குறியீடாக மாறியது. இதுதான் நம் சோழ நாட்டின் வீர யானையின் கதை.